வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, த ஸ்மால் போர் பைப்ஸ் அதே மாரி ஆ இன்னொரு பக்கம் அசஸ் பண்ண முடியாத சிங்கிள் வெல்டட் ஜாயிண்ட். ஸோ இதுல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரூட் வெல்டிங்க்கு வந்து ஜீட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரூட் பாஸுக்கு ஜீட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் ஜீட்டா வந்து யூஸ் பண்றாங்க? என்ன காரணம்? சரிங்களா? ஏன் மத்த வெல்டிங் ப்ராசஸ வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்றாங்க ரூட் பாஸுக்கு? எஸ்பெஷலி இந்த ஸ்மால் போர் பைப்ஸுக்கு, அதே மாரி சிங்கிள் சைடு வெல்டடுக்கு. சரிங்களா? ஸோ அதத்தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரூட் வெல்டிங்னா என்ன? அந்த ரூட் பாஸ்னா என்ன? அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரூட்டில் ஒரு பாஸ் அடிப்போம். ஸோ அதுதான் வந்து ரூட் பாஸ். அது ரொம்ப கிரிட்டிக்கல். அது ப்ராப்பரா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம வந்து டிஃபெக்ட் இல்லாம நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து ஃப்யூஸ் ஆகுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாஸ். சரிங்களா? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் போர் பைப்ஸு அதே மாரி அ சிங்கிள் ஆக்சஸ் வெல் ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஒரே ஒரு சைடு மட்டும் தான் வந்து அக்சஸ் உள்ள வெல் ஜாயிண்ட் இருக்கும். அது ரொம்ப கிரிட்டிக்கல். அப்போ கரெக்ட்டா வியூஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து பெயின்டேஷன் கரெக்ட்டா இருக்கணும். ஸோ ஸோ இத வந்து எத தீர்மானிக்குது அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த வெல்டிங் ப்ராசஸ் தான் வந்து தீர்மானிக்குது. சரிங்களா? இந்த ஸ்மால் போர் பைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைஸ் வந்து ரொம்ப 2 இன்ச்சுக்கு கீழ வந்து இருக்கும். அதே மாரி வால் திக்னஸ் ரொம்ப தின்னா இருக்கும். சரிங்களா? ஆ ஸோ அதனால உங்களுக்கு வந்து சின்ன சைஸ்னால இன்டர்னல் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப லிமிட்டடா தான் வந்து இருக்கும். சரிங்களா? உள்ள என்ன எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? அதே மாரி பேக் வெல்டிங் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அப்ப ரூட் பாஸ நம்ம ப்ராப்பரா வந்து பண்ணணும். ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபியூஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ ரூட்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன மாரி டிஃபெக்ட் வரலாம் அப்படின்னா, ஃபியூஷன் இஷ்யூ வரலாம். ஃபியூஷன் இஷ்யூ வரலாம். சம்டைம் வந்து ஸ்லாக் இன்ட்ரூஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ரூட்ட வந்து நம்ம ப்ராப்பரா வந்து வெல்ட் பண்ணணும். சரிங்களா? ப்ராப்பரா வெல்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து ப்ராப்பர் வெல்டிங் ப்ராசஸ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா ரூட் பாஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான பாஸ். சரிங்களா? இப்ப பேக் சைடு அக்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து பேக் ஆர்ச்சிங் பண்ணி நம்ம வந்து பேக் வெல்டிங் பண்ணிடலாம். பட் நம்மளுக்கு அக்சஸ் பண்ண முடியாதனால நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அந்த வெல்டிங் ப்ராசஸ வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? மேஜர் சேலஞ்சஸ் இந்த அக்சஸ் மேஜர் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒய் அக்சஸ் இஸ் அ மேஜர் சேலஞ்சஸ். சரிங்களா? இப்போ வந்து அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுக்கு டார்ச்சு, எலக்ட்ரோட் மூவ்மெண்ட் நம்ம வந்து அந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியாது. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட் இன்புட்ட ப்ராப்பரா வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து ஸ்மால் போர் பைப்புங்கள திக்னஸ் கம்மியா இருக்கு. ஸோ, உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட் அதிகமா இருந்துச்சு, இல்ல வந்து அ நம்ம வந்து அதிக ஹீட் இன்புட் பர்ன் த்ரூ இந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? ஸோ, இதெல்லாமே வந்து மேஜர் சேலஞ்சஸ். சரிங்களா? ப்ராப்பர் அக்சஸிபிலிட்டி இல்லாதனால, இதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங் இதா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்னல் கிரைண்டிங், கிளீனிங் அது வந்து ரொம்ப இம்பாசிபிள். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆஃப்டர் வெல்டிங் வந்து கிளீன் பண்ண முடியாது. ஸோ வெல்டிங் ப்ராசஸ் ரொம்ப கிளீனிங் வெல்டிங் ப்ராசஸா நம்ம சூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த மாரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து வெல்டிங் ப்ராசஸ் செலக்ஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். சரிங்களா? ஸோ நார்மலா எல்லா அ கிளையண்டும் கிளையண்ட் கஸ்டமர்ஸ் தே வில் பிரிஃபர் ரூட் பாஸுக்கு வந்து என்னன்னா, ஜீட்டா தான் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? எதனால ஜீட்டா வந்து பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ரூட் வெல்டிங் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிசைஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த ஜீட்டா வெல்டிங் ப்ராசஸ்ல வந்து ஹீட் இன்புட்ட வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹீட் இன்புட் எத பொறுத்து?
அஃபெக்ட் ஆகும், எதை பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும்னா வெல்லிங் கரண்ட். ஸோ ஜீட்டா ப்ராசஸில் வெல்லிங் கரண்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஸ்மால் போர் பைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு பேர்ன் த்ரூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரூட் சாகிங்னு சொல்லுவோம். சரிங்களா? ரூட் சாகிங்னு சொல்லுவோம். ஸோ எப்படின்னா இதுவும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து எக்ஸஸ் பெனிட்ரேஷன் தான். வந்து ஒரு பக்கம் மட்டும் அதிகமாக வந்து பெனிட்ரேஷன் ஆகிருக்கும், தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, வெளில வந்து தொங்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து ரூட் சாகிங் அப்படி வந்து சொல்லுவோம். ஸோ இது எதனால் வருதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹீட் இன்புட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெயின்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆனால் ஜீட்டா ப்ராசஸில் நம்ம வந்து கரண்ட்டை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான கரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேர்ன் த்ரூ, எக்ஸஸ் பெனிட்ரேஷன், ரூட் சாக்கிங் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ரூட்டில் வரக்கூடிய டிஃபெக்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து குறைச்சிடலாம் இந்த ஜீட்டா ப்ராசஸை யூஸ் பண்ணும்போது. சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீட்டா ப்ராசஸில் வந்து ஃபில்லர் மெட்டல் வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஹீட் சோர்ஸில் நம்ம வந்து அந்த ஆர்க்கில் வந்து மேனுவலாக ஆட் பண்ணுவோம். பட் ஜீமா ஸ்மாலெல்லாம் வந்து இது வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணும். சரிங்களா? கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இதாகும். ஸோ எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜீட்டா ப்ராசஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ரூட்டில் வரக்கூடிய அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கண்ட்ரோலாக நம்ம வந்து வர வைக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அது தகுந்தாப்புல நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓவர் ஃபில்லிங், அண்டர் ஃபில்லிங் இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து இந்த ஸ்டேபிள் ஃபோக்கஸ்ட் ஆர்க். இப்போது ஜீட்டா ப்ராசஸில் நான் கன்சூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டேபிளாகவும் நேரோவாகவும் இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு ஆர்க்கில் ஃப்ளக்சுவேட் வந்து ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வயர் வந்து மெல்ட் ஆகி பெனிட்ரேஷன் ஈவனாக வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ரூட்டில் அந்த பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் யூனிஃபார்மாக வந்து இருக்கும். சரிங்களா? ரூட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ இதனால தான் வந்து ஜீட்டா ப்ராசஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ரூட்டுக்கு. சரிங்களா? ஸோ ஏன்னா இங்கே ஸ்டேபிள் ஆர்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நன்மைகள்லாம் வந்து வருது. ஸோ உங்களுக்கு டிஃபெக்ட்லேருந்து ஓரளவு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம், டிஃபெக்ட் வராமல் நம்ம தடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பெட்டர் வெல்ட் பூல் விசிபிலிட்டி. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ஃப்ளெக்ஸோ இல்லை ஸ்லாகோ எதுவுமே வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த மோல்டன் பூவில் வந்து கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு வெல்டர் வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? அந்த ரூட்டில் வந்து எப்படி ஃபியூஸ் ஆகுது, அந்த பெயின்டேஷன் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த வெல்டர் வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்லாகோ எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனான வெல்டு வந்து ஜீட்டானால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மா ஸ்மா பார்த்தீங்கன்னா ஸ்லாக் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஜீட்டா வந்து ஸ்லாக் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அந்த ரூட்டில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்லாக் இன்க்ளூஷனை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஜீட்டாவில் ஸ்லாக் இன்க்ளூஷன் வராது. ஸோ அது வந்து ரொம்ப மேஜர் கன்சர்ன். அந்த ஸ்மால் போர் வெல்டில் ஸ்லாக் இன்க்ளூஷன் வந்து ஒரு மேஜர் டிஃபெக்ட்ஸ். ஸோ அதை நான் வந்து ஜீட்டா ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஜீட்டா ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பெனிட்ரேஷன் நல்லாயிருக்கும், ஃபியூசனும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ ஜீட்டா ப்ராசஸ் நம்ம வந்து ஸ்டேபிள் ஆர்க் அங்கே இருக்கனால உங்களுக்கு பெனிட்ரேஷன் யூனிஃபார்மாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். சரிங்களா? பேர்ன் த்ரூ
அது வந்து உங்களுக்கு வந்து வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். சரிங்களா? அடுத்து ஏற்கனவே சொன்னது தான் பெட்டர் விசிபிலிட்டி. ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த மோல்டன் வெல் பூலை வந்து அந்த வெல்டரை வந்து கிளியராக வந்து வியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி அந்த வெல் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ஏற்படக்கூடிய இந்த சிஆர் அலாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்டில் வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஏற்படும். சரிங்களா? ஸோ ஜீட்டா நம்ம ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது ரூட்டில் வந்து பர்ஜிங் வந்து பண்ணுவோம். ஸோ பர்ஜிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஆக்சிடேஷன் நடக்காமல் உங்களுக்கு வந்து அந்த ஏரியாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால ரொம்ப க்ளீனாகவும் உங்களுக்கு பெயிண்டேஷன் நல்லாவும் இருக்கும். ஸோ ஜீட்டா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரூட்டில் வந்து இந்த மாதிரி அந்த ஆக்சிடேஷன் வந்து அவங்களுக்கு வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி தான் வந்து ஜீட்டா ப்ராசஸை வந்து ரூட் பாஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? எந்த மாதிரி வெல்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் போர் பைப்ஸுக்கு, அதுக்கப்புறம் அடுத்த அதர் சைடு வந்து அக்சசிபிலிட்டி இல்லாத வெல் ஜாயிண்ட்டுக்கு அந்த ரூட் பாஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஜீட்டா ப்ராசஸ். ஓகேங்களா? ஏன் வந்து மற்ற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது? ஏன் வந்து ஜீமா யூஸ் பண்ண முடியாது? ஏன் வந்து ஸ்மா யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாக்கு வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்லாக் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? டைட் ஸ்பேஸில் வந்து ரொம்ப கேப் வந்து கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி ஏரியாவில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் இந்த ஸ்மா ப்ராசஸரை வச்சு வெல்ட் பண்ணுறது. ஓகேங்களா? பட் ரூட் பாஸை தவிர மற்ற பாஸுக்கு வந்து நம்ம வந்து ஸ்மாவோ ஜீமாவோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரூட் பாஸுக்கு ஜீட்டா தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது. சரிங்களா? ஏன் ஜீமா வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேட்டர் இஷ்யூ வர்றதுனாலையும் அதே மாதிரி இந்த டார்ச் சைஸ் சரிங்களா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்னதில் வந்து நம்ம வந்து அக்சசிபிலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ வெல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஜீமா வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை ரூட் பாஸ்க்கு. ஓகேங்களா? பட் பிக்கர் சைஸான அந்த பைப்புக்கெலாம் வந்து ஜீமா வந்து யூஸ் பண்ணுறாங்க ரூட் பாஸ்க்கு. ஓகேங்களா? பட் இன்எக்ஸஸ் அவங்களுக்கு அதர் சைடு வந்து ரொம்ப அக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? சின்ன சைஸ் பைப்ஸ்க்கு வந்து ஜீட்டா தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? சவுதி அரம்கோ இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் SAESW011 இந்த ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நாமினல் பைப் சைஸ் 25.4க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எல்லா பாஸுமே வந்து ஜீட்டாவில் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவே அது நாமினல் பைப் சைஸ் வந்து 50.8 அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூட் பாஸுக்கு வந்து ஜீட்டா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வித்தவுட் பேக்கிங். பேக்கிங்னா என்ன? உங்களுக்கு அந்த பேக் வெல்டிங் பார்த்தீங்களா அது இல்லாமல். ஓகேங்களா? அடுத்து இப்போ சிங்கிள் சைடு குரூவ் வெல்ட் இருக்குது பார்த்தீங்களா வித்தவுட் பேக்கிங். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ரூட் பாஸுக்கு வந்து ஜீட்டா ப்ராசஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிக்கல் பேஸ்ட் கன்சியூமபிள் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் சைடு குரூவ் வெல்டுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ரூட் பாஸ்க்கு ஜீட்டா தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ் அந்த வெல்டிங் ரிலேட்டடாக அவங்க வந்து பண்ணும்போது ரூட் பாஸுக்கு வந்து இந்த ஸ்மால் போஸுக்கு வந்து ஜீட்டா ப்ராசஸாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துடுவோம். சரிங்களா? கன்க்ளூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீட்டா தான் வந்து இந்த ஸ்மால் போர் பைப்ஸு அப்புறம் வந்து சிங்கிள் சைடட் வெல்டு இன்னொரு சைடு அக்சஸ் இல்லாத வெல் ஜாயின்ஸுக்கு வந்து ஜீட்டா வந்து ரொம்ப ப்ரிஃபர்டு வெல்டிங் ப்ராசஸ். சரிங்களா? எதனால அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆல்ரெடி.
ஸோ ப்ரீஃபாக வந்து கன்க்ளூஷனில் பார்த்துருவோம். ப்ரிசைஸ் கண்ட்ரோல் இருக்குது இந்த ஜீட்டா ப்ராசஸில். எந்த ஒரு ஸ்லாக் அந்த ஸ்லாக் ஃப்ரீ வெல் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ரொம்ப வெல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். பெயிண்டேஷன் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பெயிண்டேஷன் ஈவனாக வந்து இருக்கும். பேர்ன் த்ரோ இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த ஜீட்டா ப்ராசஸ் யூஸ் பண்ணுறனால. ஸோ அதனால தான் வந்து ஜீட்டா ப்ராசஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து ரூட் காஸுக்கு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜீட்டா வந்து ஏன் வந்து இந்த ஸ்மால் போர்ஸ் பைப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.